நான் உங்கள் சஞ்சீவ். என்னை ஏற்கனவே குளிர் 100 டிகிரி படத்தில் பார்த்துருப்பீங்க, சகாக்கள் நீயும் படத்தில் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி என்னோடய 4வது படம் குறும்புக்கார பசங்க படத்தோட ஆடியோ லான்ச். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லாரன்ஸ் மாஸ்டர் வந்து ஆடியோ லான்ச் பண்ணியிருக்கிறாரு. இந்த ஹோல் டீமுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் அண்ட் மை பெஸ்ட் விஷஸ். பிகாஸ் இது ஒரு புது டீம், ரொம்ப நல்லா இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்காங்க. டைரக்டர் சாருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ், டி சாமிதுரை அண்ணா அண்ட் ரவி சார் ப்ரொடியூசருக்கு பெரிய தேங்க்ஸ். இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷனோட ஹீரோ அருள்ராஜ் சார், அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். பிகாஸ் 5 சாங்ஸுமே ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு. எஸ்பெஷலி ஐட்டம் நம்பர் அண்ட் ஃபோக் டூயட் அண்ட் மெலடி டூயட், இது 3மே ரொம்ப நல்ல விஷுவல்ஸும் வந்திருக்கு, சாங்கும் நல்லா இருக்குது. ஸோ இந்த படத்தை வந்து எல்லோரும் ஃபேமிலியோட ஆன் ஸ்க்ரீன்ஸ் பார்க்கணுன்னு நான் கேட்டுக்கிறேன். அண்ட் உங்களோட ரைட் ஃபீட்பேக் எங்களுக்கு வேணும். அண்ட் மை பெஸ்ட் விஷஸ் ஃபார் த ஹோல் டீம். ப்ளீஸ் watch this movie on screens and do support us. Thank you. குரல் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் குறும்புக்கார பசங்க படத்தோட ஒளிப்பதிவாளர் கே பாண்டியன் பேசுகிறேன். இன்று இசை வெளியீட்டு விழா. இந்த படத்தோட இயக்குனர் டி சாமிதுரை அவர்கள், தயாரிப்பாளர் ரவிராஜன் அவர்கள், படத்தோட இசையமைப்பாளர் ஏசி அருள்ராஜ். படத்தோட பாடல்கள் நல்லபடியாக வந்திருக்கு. இந்த படத்தை பற்றி நான் சொல்கிறத விட இந்த படம் மக்கள் மூலயமா இந்த படம் பேசப்படணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். குரல் சேனல் அவர்களுக்கு அனைவருக்கும் நன்றி. இந்த படத்தில் 4 நண்பர் நான் ஒருத்தர் நடிச்சிட்ருக்கிறேன். ஏற்கனவே என்ற தமிழ் படத்தில் என்னை யாருக்கே சூரியபர் அவர்களை அறிமுகம் வச்சுருக்கிறாரு. இந்த படத்தில் 4 நண்பர் நான் ஒருத்தர் நடிச்சிருக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பளித்த சாமித்துறை அவர்களுக்கும், தயாரிப்பாளர் ரவிராஜ் அவர்களுக்கும், என்னுடைய நண்பர்கள் மாரிக்கும் சிவகம், வீரகுமார், மற்ற நண்பர்கள் செல்வம் அவர்களுக்கும், சீனி அவர்களுக்கும், வசந்த் அவர்களுக்கும் மிகுந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லாமல் இந்த வாய்ப்பளித்த குரல் சேனல் அவர்களுக்கும் மிகுந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் எனக்கு எதிர்பார்த்ததை விட நல்ல அழகாக நடத்தி கொண்டு போகும், ஒரு நல்ல நடிகனாக உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. உங்களோட ஆதரவுகள் வந்து எனக்கு என்றைக்குமே தேவைப்படுது. என்ன மாதிரி இருக்கும் புதிய இயக்குனர் நடிகர்களை வாழ வைக்கும், எல்லாருக்கும் வாழ்க்கை கொடுத்து நல்ல ஒரு கொண்டு வர மக்களும் நீங்கள் தான். எனக்கு இந்த படத்தில் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்த இயக்குநர்களுக்கு நன்றி தெரிவித்துக்கொண்டு என் இனிய மாலை வணக்கம். குரல் டிவி நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. என் பேர் வந்து கித்து. நான் கருப்புசாமி குசைதாரருங்கிற படத்தில் நான் கரனுக்கு ஃப்ரெண்டாக நடிச்சிருந்தேன். நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த படம் வந்து குறும்புக்கார பசங்கங்கிற ஒரு படம் வந்து ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்கு. இந்த படம் வந்து டைரக்டர் வந்து டி சாமிதுரை, தயாரிப்பாளர் வந்து ரவிராஜன் சொல்லிட்டு, ஹீரோ வந்து சஞ்சீவி, ஹீரோயினி வந்து மோனிகா. இந்த படத்தில் த்ரோட்டான ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இதில் 5 பாடல்கள் வந்து இன்றைக்கி ஆடியோ லான்ச்சு, அதுதான் எல்லோரும் வந்து கூடியிருக்கணும். கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு நல்ல வெற்றி படமாக அமையணும். இந்த படத்தை மூலியமாக எனக்கு ஒரு நிறைய வாய்ப்புகள் அமையணும்னு நான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன். கண்டிப்பாக இந்த வாய்ப்பு கொடுத்த குரல் டிவி நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. குரல் டிவி நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் ரவிராஜன். குறும்புக்கார பசங்கிற திரைப்படத்தை இயக்குனர் சாமிதுரை மூலமாக நாங்கள் வந்து இருவரும் சேர்ந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறோம். இந்த படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதனுடைய படப்பிடிப்பு வந்து ஒரே ஷெடியூலாக நாங்கள் வந்து எடுத்து முடித்தோம். இந்த படத்தில் வந்து குளிர் டிகிரி 100 சகாக்களில் நடித்த ஹீரோ சஞ்சீவ் என்பவர் வந்து ஹீரோவாக பண்ணியிருக்காரு. அழகி என்ற திரைப்படத்தில் நடித்த மோனிகா வந்து இதில் வந்து ஹீரோனியாக பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாண்டியராஜன் சார், நெல்லை சிவா சார், மனோபாலா சார், இவங்க எல்லாமே ரொம்ப முக்கியமான பாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. இயக்குனர் சாமிதுரை வந்து என்னை வந்து இந்த படத்தில் வில்லனாக அறிமுகப்படுத்தியிருக்காரு. இந்த படம் வந்து ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. இந்த எங்களுடைய இசை வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்திருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் தொலைக்காட்சி நேயர்களும் வருகை என வரவேற்கிறோம். எங்கள் படம் வெற்றியடைய நேயர்களாகி நீங்களும் வாழ்த்தணும்னு சொல்லி உங்களை கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். குரல் டிவி நேயர்களுக்கு வணக்கம். குறும்புக்கார பசங்க இயக்குனர் சாமிதுரை பேசுகிறேன். குறும்புக்கார பசங்க இசை வெளியீட்டு விழாவில் சந்திப்பதற்கு சந்தோஷமாக இருக்குது. படத்தை பற்றி கதை சொல்லணும்னா, ஏதாவது ஊதரித்தனமாக சுற்றும் 4 இளைஞரை பற்றி படமாக எடுக்கப்பட்டது. படப்பிடிப்பு கள்ளக்குறிச்சி சுற்றுமுற்றும் பகுதியில் படமாக எடுக்கப்பட்டது. ஆர்டிஸ்ட் சஞ்சீவ், மோனிகா, மனோபாலா சார், பாண்டியன் சார், நெல்லை சிவா சார் ஆகியோர் நடித்திருக்கார்கள். இசையமைப்பாளர் அருள்ராஜ், அப்புறம் பாடலாசிரியர் கவின்பா, ஸ்நேகன் சார், ஒளிப்பதிவு பாண்டியன், தயாரிப்பாளர் கே ரவிராஜன்,
இந்த படத்தில் வில்லனாக கே ரவிராஜனும் அறிமுகப்படுத்தியிருக்கோம். படம் நன்றாக வந்திருக்கிறது. பாடல்களும் நன்றாக வந்திருக்கிறது. இந்த படத்தை மக்கள் மத்தியில் நல்லா ப்ரொமோட் பண்ணி வெற்றி படமாக்கி தருமாறு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சந்திரசேகரோடு பேசின்னு இருக்கும்பொழுது, சார் இந்த மாதிரி குறும்புக்கார பசங்க இயக்குனர் வந்து உங்கள்கிட்ட பத்திரிக்கை கொடுக்க வரணும்னு எஸ் சந்திரசேகர்கிட்ட சொல்லியிருந்தாங்க. வர சொல்லுப்பான்னொன்னே ஒரு தவழ்ந்து வந்தார். அப்போது ரொம்ப ஷாக்காக இருந்தது எனக்கு. என்னடா இது இயக்குனர் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கார் அப்படின்ட்டு. அப்போது நான் விசாரித்தேன். இந்த மாதிரி நான் லாரன்ஸ் சாருடைய அசோசியேட் சார், நான் படம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு எஸ் சந்திரசேகர் கொடுத்துட்டு என்கிட்ட சொல்லி, உங்கள் ஆஃபீஸுக்கு நான் வந்து உங்களுக்கு பத்திரிக்கை கொடுக்குறேன் சார்னாரு. நான் சொன்னேன், தம்பி நீ வர வேணாம், நீ வந்தினா நான் வந்து இந்த விழாவுக்கு வரமாட்டேன். நீ யாருக்கிட்டனா ஒரு பிஆர் மூலிமா யாருக்கிட்டனா கொடுத்து அனுப்பு. இல்லை இப்போ நீ சொன்னதே போதும், நான் கண்டிப்பாக வரேன்னு சொன்னேன். அதே மாதிரி அவர் என்னை வந்து ஒரு 4 நாளுக்கு முன்னாடி, சார் உங்கள்கிட்ட பத்திரிக்கை கொடுங்க, அன்றைக்கி சொன்னது தான் சொல்கிறேன், நீ யாருக்கிட்டனா கொடுத்து அனுப்பு, நான் வரேன்னேன். அதே பிரகாரம் அவர் ஒருத்தர்கிட்ட கொடுத்தாரு, நான் வந்திருக்கிறேன். ஒரு கமர்ஷியல் படத்துக்குரிய அத்தனை இலக்கணங்களும் இந்த பாடலுடைய முன்னோட்டத்தில் தெரிஞ்சது. இந்த தம்பிக்கு எங்கள் நிறுவனத்திலிருந்து நிச்சயமாக ஒரு படம் தருவோம். அதை வந்து அவரை வெற்றி படமாக்கி அவருக்கு ஒரு நெற்றிக்கு திலகம் வைக்கிற அளவுக்கு எங்களுடைய சிறப்பான ஒத்துழைப்பை நல்குவோம். அதோடு மட்டும் இல்லாமல் இன்னொன்று சொன்னார், சார் நான் வந்து கள்ளக்குறிச்சி சார், இயக்குனர் முருகதாஸ் எங்கள் ஊர் தான் சார், அவர் கூட கூப்பிட்ருக்கார் சார், வருவார்னு சொன்னார். அவர் துப்பாக்கி படத்தினுடைய இசைப்பணியில் இருக்கிறாரு. ஆகவே அவர் வருவது காலதாமதமாக இருந்தாலும் வரலன்னாலும் அவருடைய இலக்கை நீ அடைவேன்ற ஒரு வாழ்த்தி சொல்லி, செவி குளிர சிந்தை மகிழ குறும்புக்கார பாடல்கள் பட்டி தொட்டி எங்கும் வெற்றி நடைபோடும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து அமைக்கிறேன். நன்றி, வணக்கம்.